And even if there is a struggle in between, we can manage that period. So this is our main aim. Behind everything is to have a steady income, a good income, comparatively. So நான் இங்கே படிச்சிருக்கேன், ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருக்கு, நான் ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவான ட்ரெயினர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இங்கேயே இருக்கு. அப்படிங்கும்போது நான் எதுக்கு ஃபியூச்சர், எதுக்கு இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது எல்லாத்துக்கும் மேல சேலரி. ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் கிடைச்சதுனால் it will have a very good impact for your future. This is the main motto. Yes, and definitely it brings us cultural unity. ரெண்டு நாட்டுக்கு இடையிலான நிறைய ஒரு உறவு வந்து மேம்படும். அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரம் அவங்களோட கலாச்சாரத்தோட எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். You can explore many things in that country. Hi, I'm Swapna. I'm a multilingual trainer and I know a few other languages apart from Tamil. I know Malayalam, I know Hindi, and of course I can explain in Tamil and English as well. So being a multilingual trainer, I can easily adapt to, I can explain the concept easily. எதுக்காக நம்ம ஒரு மொழி கத்துக்கிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப புரியிற ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ்ல நாம கத்துக்கும் போது நம்மளால ஈஸியா அந்த லாங்குவேஜ் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு ராங் நோஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நான் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அது தவறுதலான ஒரு தாட்டு. ஸோ இங்கிலீஷ் தெரியலனாலும் ஜாப்பனீஸ் கத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தட்ஸ் த ட்ரூத். ஓகே, இதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா, எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா அவ்வளோவா தெரியாது, இல்லை எனக்கு சுத்தமாவே வராது அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து ஜாப்பனீஸ் மொழி நாம ஈஸியா கத்துக்கலாம். இங்கிலீஷோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் நம்ம பேசிக்கா நம்ம தமிழ் எடுத்துட்டாலுமே இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். தமிழுக்கும் ஜாப்பனீஸ்க்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில இருந்து போன நிறைய ஸ்காலர்ஸ் ஜப்பான்ல மூவ் ஆனதுனால தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடுற கலாச்சாரம், நம்ம கொண்டாடுற கோவில் வழிபாடுகள், நிறைய விஷயங்கள் ஒன்றி போகிறதுனால நம்மளால ஈஸியா அந்த நாட்டுல செட் ஆக முடியும். அண்ட் ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு வந்து தமிழ் பீப்புள் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்டென்ஷன் இருக்கு வருஷமாவே. மெயின்லி நம்மளோட they love our culture. They love to get married in Tamil culture, as per Tamil culture. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ ஒன்றி போகிறதுனால, and when we compare the the cultural similarities, we can easily understand why we have similar things to share with. அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. We will learn that in the upcoming days. Yes. So ஏன் நான் வந்து ஜப்பான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. Japan ranks 3rd position in the highest GDP, gross domestic income. So that's the GDP. வேர்ல்டுலயே UNO ரெகக்னைஸ் பண்ணது வந்து ஜப்பான் gives the highest GDP and ranks in 3rd position. இந்தியன் கவர்மெண்ட்டும் ஜப்பான் கவர்மெண்ட்டும் 83 வெர்டிகல்ஸ்ல நம்ம MOU சைன் பண்ணியிருக்கோம். இதனால என்ன தெரியறதுன்னா, 83 வெர்டிகல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டொமைன். இந்த டொமைன்ல எல்லாமே thousands of people are required. And the basic reason for hiring experts in these areas is to know Japanese language.
if they know Japanese language, if the employees, if the candidates can understand Japanese, they can communicate in a better way. ஸோ நீங்க எல்லாருமே ஆப்ஷன் சொன்னீங்க இல்லையா, எதுக்காக நான் ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படிங்கிறது. மெயின் ரீசன் இஸ் we want to earn more. அந்த ஏர்னிங் வந்து எப்போ வந்து பெட்டர் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, if my employer can communicate with me in a comfortable way. ஸோ ஜப்பான் வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடு. they allocate lot of funds for research and development. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயே வந்து இந்தியாவும் ஜப்பானும் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் அப்படிங்கும் போது ரேங்க் யூனிவர்சிட்டியில நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். we'll see that also. ஜப்பானோட பாஸ்போர்ட் வந்து 191 கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாமல் பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானதாக ஒரு பாஸ்போர்ட், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்போர்ட். இந்தியா வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி. ஸோ அதனால தமிழ்நாடு பீப்புள் எஸ்பெஷலி ஆர் வெரி ஷார்ப் இன் லேர்னிங் தி லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் வி ஆர் குவிக் இன் கிராஸ்பிங் தி கான்செப்ட். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்மளோட நிலவாகு அப்படி. ஸோ நம்மளோட ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே பயங்கர ஷார்ப்பா குவிக்கா லேர்ன் பண்ணிக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்க. ஜாப்பனீஸ் பீப்புள் ஆர் கிரியேட்டிவ், பட் ஆர் பீப்புள் ஆர் வெரி ட்ரூ. தட்ஸ் அ ட்ரூத். அண்ட் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் யூத் பாப்புலேஷன் இஸ் வெரி லெஸ். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். Our country has the highest youth population, which has the best candidates who can work in a foreign country and can help them to uplift the economy. So in the economic progress அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து இருந்தாதான் நம்மளுமே வந்து uplift ஆக முடியும். Yes. So this is one of the reasons why I should choose Japan. These are the important reasons. And இதை தவிர வந்து ஜப்பானை பத்தி நீங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. யா, அங்க இருக்கிற என்வாயன்மெண்ட் எப்படி, அங்க இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய நடந்திருக்கு. யா, நீ ரீசெண்டா வந்து ஒரு கவுடன்ல இருந்து எனர்ஜி எடுத்து அதை ராக்கெட் ஃபியூவலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து அதை யூஸ் பண்ணி ராக்கெட் லான்ச் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் அடைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து அந்த கவுடன் அந்த வரட்டி வந்து நம்ம ஊர்ல இருந்து சப்ளை பண்றாங்க. அதை நினைக்கும் போது இன்னும் பெருமையா இருக்கு. ஆஹா, நம்ம ஊர்ல இருந்து சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடு, திருப்பூர் ஏரியாஸ்ல இருக்கிற மஞ்சள் வியாபாரம் எக்ஸ்போர்ட் நடக்கிறது நம்ம ஊர்ல இருந்து. சுத்தமான மஞ்சள், இன்னும் பல விஷயங்கள். வாழை நாரிலிருந்து இருந்து வந்து செஞ்ச ட்ரெஸ்ஸஸ். அவங்களுக்கு வந்து தே லவ் நேச்சர். ஸோ நேச்சர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஜாப்பனீஸ் இன்வெஸ்டர்ஸ் கேம் டு தமிழ்நாடு. நம்மளோட கிரியேட்டிவிட்டி பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து செய்ய சொல்லி இங்கேருந்து நாம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஜப்பானுக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. ஸோ ஜப்பான் அப்படிங்கிற போது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் செல்ஃபா கிரியேட் பண்ண நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. தே லவ் ஆர் the way we do many things. Yeah. So this is one of the like opportunity அப்படிங்கும் போது ஹையர் எஜுகேஷன்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. As I said earlier, we can choose the ranked universities in Japan. Tokyo, Osaka, Kyoto, Nara, இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. நிறைய ranked universities இருக்கு. நாம அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் எய்ம் ஃபார் த பெட்டர் ஸ்காலர்ஷிப், நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்,
ஏசியன் பெசிபிக் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் த ஹையர் எஜுகேஷன். அதுக்கு நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா we can have more interactions about that. Yeah, and it gives a top class education. Yeah, infrastructure superb irukum, dorm facilities, to and fro charges, food, and then stipend ellame ungalku vandu super ah irukum. Adnala vandu it will be a very beautiful place to study, a beautiful place to explore. Yeah, internship and the madri irundha. நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கோ இன்டர்ன்ஷிப்ஸோ நீங்க வந்து பண்றதாக ஐடியா இருந்தால் யூ ஹாவ் டு கிளியர் அட்லீஸ்ட் 2 levels ஆஃப் JLPT. ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 5 levels இருக்கு, N5 to N1. இதுல 2 level நீங்க கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலயும் உங்களுக்கு வந்து உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை, இந்த லாங்குவேஜ் மூலமா நீங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்க. நிறைய பேருக்கு அது வெளியில வந்து தெரியறது கிடையாது, ஆனா ஹிடன் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. So this is one of the point. Maybe you will get additional 1 point in your GPA and you can easily get through with the test. And you can apply for higher education, internships இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸிலி கெட் த்ரூ. ஒரு உங்க காலேஜ்ல இருந்து மெயில் அனுப்பி அந்த எந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த காலேஜ்ல அப்ரூவ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. So if they are really interested in your projects or if they find you really very capable, they'll immediately take you. And to support with உங்களுக்கு ஜாப்பனீஸும் தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா it's like icing on the cake. So they'll not leave you. Or one time once they like your steadiness and your seriousness in the project, they'll not leave you. Trust me, they're very serious people. They love to work and they have built the entire country because of their sheer hard work and sincere efforts. Coming to the opportunities are there in many areas, whether it is engineering or automobile or mechanical or civil, whether it is accounts and finance, information technology, medicine. There is a huge requirement. Medicine people can explore so well. They need a lot of doctors. There are a lot of hospitals and they need doctors, nurses, attendants, pharmacists, so many. In electrical and electronics, take fashion industry, textiles and garments, designing, fusion between the kimono made in their country and இப்போ வந்து அந்த வாழை நார்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாழை நார்ல இருக்கிற நார் எடுத்து அவங்களோட ட்ரெடிஷனுக்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி சிம்பிளான கிமோனோ வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஃபேஷன் டிசைனிங் இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஜப்பானோட. சென்னையில ஒரு கம்யூனிட்டியே இருக்கு. இங்க புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறதுனால they have a sect of people have settled down in Chennai. So அவங்க வந்து they love our tradition. So simple living, காலையில எழுந்து அந்த வைக்கிறோம். அவங்க ட்ரெடிஷனுக்கு பதிலாக நம்ம மாதிரியே வந்து இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி வந்து சாப்பிடுறாங்க. It's very nice to see them there. Yeah. And bullet train projects, definitely it's a big scope for the engineering graduates and food processing. Food industry is a huge industry, as you know, and they need a lot of people. So technical illa, non-technical arts and
science ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். எம்பசிஸ்லயும் நிறைய ஜாப்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல as I said நிறைய ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல, பேங்கிங்ல, ஃபினான்ஸ்ல, ஏவியேஷன் பேக் அண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி பிபிஓஸ், ட்ரெயினர்ஸ் எக்கச்சக்கமா அவங்களுக்கு தேவை. இங்கிலீஷ் ட்ரெயினர்ஸ் எஸ்பெஷலி தே நீட் இங்கிலீஷ் ட்ரெயினர்ஸ். இந்த மாதிரி ஜாப்ஸ்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் கிடைக்கும் போது இனிஷியலா எவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் சேலரி வந்து 2.25 lakhs yen to 4.5. இது வந்து பிகினர் சேலரி. ஃப்ரெஷரா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இந்த மாதிரி நான் வந்து பிசியோ பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், இல்ல நான் ஒரு BSc ஸ்டூடெண்ட், இல்ல நான் IT பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பர்டீஸ், அகடமிக் எக்ஸ்பர்டீஸ் வச்சுட்டு நான் இங்க ஒரு 2 years நான் இங்க ஒர்க் பண்றேன். சைமல்டேனியஸ்லி ஐ கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 3 levels, ஒரு 2-3 லெவல் நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல கம்ப்ளீட் பண்றேன். ஓகே, கைண்ட்லி என்ஷூர் யூ டூ நாட் மேக் எனி கேப். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் எந்த கேப்பும் விடாம பாருங்க. ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்க வேலை பார்க்கணும். ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு எம்ப்ளாயி தான் அவங்களுக்கு வேணும். They do not like people who make excuses in their careers. Yeah? So இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு வேலை கிடைச்சு அதுல கண்டினியூ பண்ற மாதிரி பாருங்க. நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போதே நீங்க அப்ளை பண்ணி கிடைச்சிரும். அந்த மாதிரி கிடைச்சாலும் you need to say that I'm very sincere and a very serious person. These 2 words are very important for them. Yes ma'am. Okay, coming to the travel and hospitality, எதனால வந்து மெடிக்கல்ல இவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் தேவை? எதுக்காக வந்து அவங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்காங்க. காலையில இருந்து அவங்க வந்து அவங்களோட உணவு பழக்கங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப காரம் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க, பிளாண்டா இருக்கும். அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட் வந்து ஃபிஷ். யா, ஸோ அவங்களோட ஃபிஷ் ஹார்வெஸ்டிங் அவங்க பண்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். And those who have fish, like you're gonna have feast there. எங்க போனாலுமே உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க. நேச்சர் ஃப்ரெண்ட்லியான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேஸ்டல் கலர்ஸா இருக்கும் நிறைய. அண்ட் வெரி பியூட்டிஃபுல் இட் இஸ். தே பிலீவ் இன் லைக் ஒரு சின்னதா ஒரு காஃபி நீங்க வந்து ஆஃபர் பண்ணாலுமே வந்து they thank the god. Itadakimasu. Before they have food, they will thank the god or they thank the person who served the food. So all these small acts are very beautiful to see. Yes, Priya. Okay, I thought she has something to say. Okay. When it comes to the office structure, you will definitely love their office structure because it's absolute professionalism and they do not give time for chit-chats and other things. இங்கே வந்துட்டு ஜப்பானீஸ் கம்பெனிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 9 o'clock means on dot you have to start the job. So 8:45, 9 o'clock office na நீங்க 8:45 க்கு you have to be in your desk. Yeah, it's not like many companies where you can start in someone's own fancy time. No, it doesn't work in Japanese companies. They strictly follow the time. They are they adherent to that. Even few seconds late aanalum and the few seconds kana salary ungaloda salary la irundhu korachidum because they value the time. Yeah, ஒரு நிமிஷம்னாலும் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துல ஐ கேன் டூ மெனி திங்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ தே கிவ் யூ ரெஸ்பெக்ட் அண்ட் தே எக்ஸ்பெக்ட் தி சேம். எஸ், நெவர்தலெஸ் அவங்களோட ஏஜ் டு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால
யூத் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஏஜ்டு பாப்புலேஷன் பீப்புளை வந்து பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ அதனால கேர்டேக்கர்ஸ், கேர் கிவர்ஸ் இவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதனால வந்து தே டிபெண்ட் ஆன் ஃபார்மசிஸ்ட் அண்ட் நர்சஸ் அண்ட் மெனி பீப்புள் ஃபார் கிவிங் ஸ்மால் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து ஃபார்மசிலேருந்து டேப்லெட்ஸ் கிடைக்காது. Unless and otherwise it is some vitamin tablets or chewables. Yes. So இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான and they always like கொரோனா வந்த டயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா lowest harm place அப்படின்னு பாத்தீங்கன்னா it is Japan. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து கடையெல்லாம் எதுவுமே மூட போறது இல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க எங்களையே நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூட் தான் அவங்க வச்சிருந்தாங்க. So the government agreed with the people because they took care of themselves and the casualty was the lowest actually. அதனாலதான் வந்து வெளிநாட்டுல இருந்து அங்க போனவங்க கூட வந்து they stayed back in their home for 21 days and then only they were allowed to go out. So everything is taking care of themselves. Okay. So now having said, நிறைய விஷயங்கள் வந்து ஜப்பானை பத்தி நம்ம பேசலாம். மெயினா வந்து இது எதுக்காக இந்த ஜப்பனீஸ் லாங்குவேஜ் நீங்க வந்து படிச்சால் இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதுதான். இது எப்படி நாம படிக்கலாம், இது படிச்சதுனால இது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா, this is going to be an online session. இந்த ஆன்லைன் செஷன் வந்து இந்த JLPT levels, it starts with N5 level. N5 is the basic level. N4 is the foundation. N3 is the intermediate. So இந்த N5 level பாத்தீங்கன்னா பேசிக் உங்களுக்கு வந்து ஜப்பனீஸ்ல இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் பாத்தீங்கன்னா there are 3 types of scripts, which is hiragana, katakana and kanji. இது உங்களுக்கு டீடைல்டா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். We will start with hiragana alphabets. நிறைய அனிமே லவர்ஸ்க்கு வந்து இது ஒரு ஃபீஸ்டா இருக்கும். They can learn a lot of they will understand a lot of words through animes. And இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான கரிக்குலம் கத்துக்கிறதுனால you can easily adapt to the sentences which has been said in the animes and many other movies and all. Yeah. So basically வந்து there are 2 types of examination. One is JLPT and another one is NAT. JLPT is conducted twice in a year, the first Sunday of July and the first Sunday of December. These are the 2 dates when JLPT examination is conducted in Chennai. There is a center in Karur where the examination is conducted. It is called Jaltra. You can apply through that also. In the JLPT exam வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். உங்களோட எல்லா டீடைல்ஸும் எக்ஸாம் ரிலேட்டடா வந்துட்டு நாம எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் குரூப்ல வந்து கொடுத்துருவேன். யூ கேன் டூ இட் அக்கார்டிங்லி. எஸ். அண்ட் ஜப்பனீஸ் கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ற இந்த சர்டிஃபிகேஷன் இட் இஸ் அக்செப்டட் குளோபலி அண்ட் தெர் இஸ் நோ எண்ட் டேட் ஃபார் திஸ். இதுக்கு வந்து வேலிடிட்டி அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் தே வாண்ட் டு நோ இஃப் யூ நோ த லாங்குவேஜ் வெல் ஆர் நாட். அதுக்காக தான் இந்த சர்டிபிகேஷன். ஸோ அதனால வந்து திஸ் இஸ் தி பெஸ்ட் பார்ட் இஸ் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ரைட்டிங் தி எக்ஸாமினேஷன். நான் N5 வந்து எழுதிட்டேன், பாஸ் ஆகல, அடுத்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டா எழுதலாம். நான் N5 எழுதிட்டேன், மறுபடியும் நான் N5 எழுதலாமா? தாராளமா எழுதலாம். நீங்க பாஸ் ஆகுற வரைக்கும் எழுதலாம். ஆனா நீங்க அதுலயே இருக்க வேணாம் அப்படிங்கிற. நீங்க அடுத்த லெவல் எழுதுறீங்களா, படிச்சீங்களா, அடுத்த லெவல் எழுதுங்க. N4 எழுதுங்க, N3 எழுதுங்க,
N1 கூட டைரக்டா எழுதலாம் as long as you are confident. Priyadashini-san, you're sharing the screen. Could you please switch off the... Priyadashini-san. Hi, arigatou gozaimasu. Thank you. Yes. Sorry, I got stuck. So the examination pattern வந்து நீங்க எதுவுமே எழுத தேவையில்லைமா. எல்லாமே வந்து MCQல தான் இருக்கும். அண்ட் எல்லாமே நீங்க வந்து பென்சிலால ஷேட் பண்ணணும். OMR ஷீட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே எழுதுறதுக்கு இருக்காது. There are 3 papers, Kanji and vocabulary, as you can see on the screen, grammar and comprehension and listening audio. So இது 3 விதத்திலயுமே வந்து செக் பண்ணுவாங்க. All these papers will be guided to you. எல்லாமே உங்களுக்கு ஒரு எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எப்படி வந்து ஒரு கேஜி ஸ்டூடெண்டா எழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரியே ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து அந்த வார்த்தைகள் இப்படி உச்சரிச்சால் இந்த மீனிங் வரும் அப்படிங்கிற மாதிரி he will guide you properly. Okay, no need to worry about the examination passing. Yes, Sajini, you have any question? No, ma'am. I just said yes, ma'am. Okay. ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த எல்லா எக்ஸாமினேஷன்லயும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். பட் என்ன அப்படின்னா ஒரு ஆன்சர் நம்ம எழுதிட்டு அதை அழிச்சிட்டு நீங்க மறுபடியும் வந்து அதே ஷேட் பண்ணாதீங்க. ஏன்னா டார்க் ஷேட், லைட் ஷேட் இது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது இது கம்ப்யூட்டர் வேல்யூவேஷன், ஹியூமன் வேல்யூவேஷன் கிடையாது. உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் ஒரே நாள் அதே டேட்ல அதே டைம்ல, ஐ மீன் டிபெண்டிங் அப்பான் தி ஜியோகிராபிக்கல் லொகேஷன் இட் மே வேரி, த டைம் மே வேரி. அதனால எல்லா ஆன்சர் ஷீட்ஸுமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு வேல்யூவேஷன் தான், சிஸ்டம் வேல்யூவேஷன். இட் இஸ் நாட் ஹியூமன் வேல்யூவேஷன். அதனால நீங்க வந்து அழிச்சிட்டு மறுபடியும் எழுதாதீங்க. ஒரு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் ரிவிஷன் வரும்போது நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆன்சர் யூ கேன் என்னன்னா ஒன்னு வந்து டைம் கன்சியூம் ஆகும், இன்னொன்னு வந்து நீங்க அழிச்சிட்டு எழுதும்போது அந்த அளவுக்கு கிளியரா வந்து அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கன்ஃபியூஷன் ஆகலாம் சிஸ்டம்க்கு. அதனால வந்து அந்த மாதிரி பண்ணாம இருக்கலாம். ஓகே. அண்ட் JLPT அப்படிங்கிறது வந்து வெரி ஜாப்பனீஸ் கம்பெனி நடத்துறது. இந்த எக்ஸாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பாஸ் ஆகல அப்படின்னு சொன்னாலும் ஃபெயில்னு போட மாட்டாங்க, யூ ஆர் நாட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் வெரி ஸ்வீட். ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்றாங்க. நீங்க இந்த தடவை பாஸ் ஆகல, அடுத்த தடவை ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ விச் இஸ் வெரி கியூட். ஸோ இங்க நிறைய பேர் வந்து லாட் ஆஃப் யூ ஆர் eagerly waiting for their traditions. இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு it's only a few companies which you know, which all of you know. And any idea how many companies are there in Tamil Nadu itself? Or random guess? About 200. Around any other number? Okay. Any other number? Ma'am, 20. Okay. Any other number? 30 to 40 companies. Okay. Let me give you the exact, in Tamil Nadu itself, we have around 680 companies of Japanese companies. And across India, more than 1,800 companies, including their branches, are working. அதனால இதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ரியலி பேக்ட் வித் so many batches, but still I undertake the translation work because I love doing that.
அப்போ நீங்க வேலை பாக்குறது, நீங்க இந்த வேலை பார்த்துட்டு நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் டூ ஆன்லைன்ல, நீங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைப் பண்ணிட்டு யூ கேன் டூ த டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ. அது ஒரு பாசிவ் இன்கமா அது மாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க சீரியஸா நீங்க பண்றீங்களோ, ஆல் they need is N4 and N3 certification. நீங்க N4 படிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன். இப்ப கூட எனக்கு ஜாப்பனீஸ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. And which will go on for next 5 months, 6 months இந்த மாதிரி. So translation jobsலயே பண்றவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 3-4 years நீங்க பார்க்காம லைக் ரொம்ப ஜாஸ்தி சார்ஜ் பண்ணாம நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சாலே கம்ஃபர்டபுளா ஒரு 10 pagesக்கானது ஈஸியா ஒரு 5,000ல இருந்து 8,000 வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். 10 பேஜ் நீங்க 8,000 சார்ஜ் பண்ணலாம், which will hardly take 4 or 5 days. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து சைடு இன்கம். ஓகே, திஸ் இஸ் நாட் த மெயின் ஜாப். பட் இதை மெயினா எடுத்து நிறைய பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு ஐ நோ அ டிரான்ஸ்லேட்டர் ஹூ இஸ் டூயிங் தி ஜாப் ஃபார் ஒன் ஒர்க் ஹி இஸ் சார்ஜிங் 16,000 ஃபார் ஒன் ஒர்க். ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க இருக்காங்க. அவருக்கு மாசத்துக்கு ஒரு அதுவே போதுமே, ஒரு 10 ஆக்டிவிட்டி பண்ணாலே போதுமே அவருக்கு. யா, ஸோ இது வந்து சைடு இன்கம். அவரோட மெயின் வந்து he is an engineer and he does this on the side. So there is no restriction for you to explore in this area. Okay. These are the scripts which I said for the Japanese people. Ojiki. Ojiki means the basic greetings in between people. They respect people by showing, they show the respect by greeting them, by bowing their head. And this is how the men and the women does the Ojiki. That is the basic greetings. And nariya greetings irukku. How many of you know a few greetings? May I hear 1 or 2 greetings which Japanese say? What do they say for hello? இங்க நிறைய அனிமே லவர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். Konnichiwa. Yes, correct, Pooja. Okay, what do they say for good morning? Ohayou gozaimasu. Sugoi. Correct, Preeti-san. Okay, what do they say for thank you? So as Arigatou gozaimasu. Arigatou gozaimasu. Sugoi, Preeti-san. So that's lovely, yeah. And what else? Okay, let me show you some of the, because I want to explore more, but I don't know if we have the time limitation. So I want to take you through the questionnaires. Yes, you can shoot the questions while I randomly, everyone know this. What is this? Sushi. Sushi, correct. Perfect. This is sushi and made by the sushi chef. One of the wonders of their knife works. Oh my God, amazing knife work by the sushi chefs. Yes, excellent. Yes, ma'am. Yes. Okay, what is this, ma? Don't say that you don't know. Yes. Bullet train. Yes, Srimati.
Yes, Sajini as well. Yes, dear. So this is the bullet train which is called Shinkansen. The main reason why I'm showing this is Japan has signed up. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 83 verticalsல நம்ம MOU சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாம்பே டு அகமதாபாத்ல வந்து கூடிய சீக்கிரம் ஓட போற இந்த ஷின்கான்சன் வந்து 2 இந்தியாக்காக வந்து அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஊர்லயும் இந்த ட்ரெயின் ஓட போறது. புல்லட் ட்ரெயின்காக தனி ட்ராக், அதோட ஸ்பீட் உங்களுக்கே தெரியும் 340 km/h. ஸோ இந்த ஸ்பீட்ல ஓடக்கூடிய பாம்பே டு அகமதாபாத் லைன்ல தான் இப்போ ஓட போறது ஃபர்ஸ்ட் ட்ரையல் வெர்ஷன்ல கூடிய சீக்கிரம். இப்போ இல்ல, கூடிய சீக்கிரம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. ANA ஏர்லைன்ஸ் சென்னை டு டோக்கியோ 2 ஃபிளைட் போகுது சென்னையில இருந்து. வாரத்துக்கு 2 ஃபிளைட். வேற எந்த ஊர்லயுமே இந்த ப்ரொவிஷன் இல்லை. எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் அந்த ஊர்ல போய் பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்தே தெரியும். ஸோ கேலிகிராஃபி, மெனி அதர் திங்ஸ் அது. Okay, here's the questionnaire. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்கலாம். To give you a simple introduction about myself, hajime mashite, watashi wa Swapna to moshimasu. Nihongo wo nouryoku shiken no trainer desu. Dozo yoroshiku onegai shimasu. Arigatou gozaimasu. A very small introduction about myself in Japanese. Yes. So you will be trained as how to convey the message, how to create your own sentence. ஏன்னா நாம என்ன கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் படிக்கிறோமோ வந்து நம்மளோட கான்வர்சேஷன் ஹெல்ப் பண்றதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம். நம்ம என்ன படிக்கிறோமோ அதே மாதிரியே நாம வந்து பேச போறது இல்லை. And the difference that you can show in எப்படி நாம வந்து அது யூனிக்கா காட்டலாம் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிரியேட் யோர் ஓன் ஐடென்டிட்டி. நாம எல்லாருமே வந்து தமிழ் படிச்சிருக்கோம், பட் ஒவ்வொருத்தர் பேசுற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும். நீங்க எந்த வார்த்தைகள் சூஸ் பண்றீங்களோ, அதை எப்படி உச்சரிச்சு அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்றீங்களோ, அங்கதான் உங்களோட ஐடென்டிட்டி நீங்க ப்ரூவ் பண்றீங்க. உங்களோட யூனிக்னஸ் வந்து அங்க தெரியும். And so each and every language has its beauty. So you have to create your own uniqueness in the place where you are going to work, and your identity also. Yeah, ஒரு தடவை உங்களை பிடிச்சி போச்சுன்னு சொன்னாக்கா அந்த கம்பெனி உங்களை விட மாட்டாங்க. அந்த மாதிரி இறுக்கமா ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி உங்களை பிடிச்சிட்டுருவாங்க, விடவே மாட்டாங்க. So that's the thing. Okay. So many of you know, many of you have questions. எதுல உங்களோட டவுட் இருக்கோ இங்க கேட்கலாம். மேம், இப்ப இந்த எக்ஸாம் எழுதணும்னா எங்க இருந்து படிக்கிறது, எதுல படிக்கிறதுன்னு தெரியல. அது கொஞ்சம் சொல்லுங்க. எஸ்மா, இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க சென்னை வரணும். இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல நாங்க ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் நடக்கும். அந்த கிளாஸஸோட டேட்ஸ் அண்ட் லிங்க் அது எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருவோம். வெரி ஷார்ட்லி we will give you all of the details. Okay ma. So you can get in touch with Dean Maithili ma'am, or I really don't know who's going to be the spock for this. So ma'am, can you please guide us like to whom I have to contact with? Sure mama, I will be the in charge for this. Okay, and I will direct them. Okay. Dear ma'am, I hope you have completed this session. Yes ma'am. My dear students, if you have any doubts, if you need any clarifications, kindly discuss with Sapna ma'am now. And after that, if you have an idea of undergoing this course, you kindly please contact me. And
further, if you need to contact me, if you don't know about my location, you can ask your class in charge or head of the department and come through them. I will direct you. Now the session is open for your doubts clearance, and you can ask any questions. You can please proceed with that. Thank you so much, ma'am. Yes, students, any other question? மேம் சென்னையை தவிர வேற எங்க மேம் எக்ஸாம் நடக்குது? கரூர்ல நடக்கிறதுமா. ஓகேங்க மேம். கரூர்ல வந்து ஜல்த்ரா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இதை வந்து நடத்துறாங்க. அங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெயினர்ஸ், அவங்க டீச்சர்ஸ் அசோசியேஷன், அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து அங்க கரூர்ல நடத்துறாங்க. பட் கண்டிப்பா டிசம்பர்ல எக்ஸாம் நடக்கிறது கரூர்ல. நீங்க அங்கேயும் அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பெங்களூர்ல இது வந்து நடக்கிறது. ஸோ நம்ம சவுத் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில தான் வந்து பர்மனெண்டா நடக்கும், விச் இஸ் இன் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன். நீங்க இங்க வர முடிஞ்சால் வெல் அண்ட் குட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கரூர்ல எழுதலாம். பட் எல்லாருமே சேர்றவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதணும். இந்த லாங்குவேஜுக்கான ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் நீங்க அங்க வந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது, அந்த நெசசரி தான். அது நம்மளோட அட்வான்டேஜ். நல்லவேளை அவங்களுக்கு அவ்வளவா நல்லா இங்கிலீஷ் தெரியாம போச்சு. இப்போ இல்லைன்னா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. நாம வந்து ஒரு 2 லெவல் 1 இயர்க்குள்ள நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். ஒவ்வொரு லெவலும் கம்ஃபர்டபுளா நீங்க 6 மாசத்துல முடிச்சிடலாம். இப்ப நீங்க ஜாயின் பண்ணும்போது டிசம்பர் எக்ஸாமுக்கு நீங்க எய்ம் பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு வந்து நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு, நான் டிசம்பர்ல இல்ல அப்படின்னு சொன்னாக்கா பிப்ரவரியில ஒரு NAT எக்ஸாம் எழுதுங்க. சென்னையில வந்து NAT எக்ஸாம் எழுதுங்க. பட் கண்டினியூ N4 எக்ஸாமும் நீங்க வந்து N4 ஆன லெவலும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. N4 வந்து நீங்க அடுத்த ஜூலைல N4 எழுதலாம். ஓகே, ஸோ ஆப்ஷனல் தான். நீங்க எந்த லெவல் ஃபைனலா முடிக்கிறீங்களோ அந்த லெவல் வந்து JLPTல சர்டிபிகேஷன் வச்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க சப்போஸ் நீங்க நான் N4 வந்து JLPT வச்சிருக்கேன், ஒரு ஜாப் இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இதுக்கான வேலிடிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ N3 கண்டிப்பா எய்ம் பண்ணுங்க. பட் N4 முடிச்ச உடனேவே நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ். நீங்க லிங்க்டின்ல மற்ற ப்ரொஃபைல்ஸ்ல தான் நீங்க வந்து கம்ப்ளீட்டட் N4னு போட்டாலே தே வில் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் யூ. அந்த அளவுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூ கேன் அப்ளை ஃபார் த ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் டிரெக்ட்லி. ஒரு கம்பெனி நீங்க ஒரு ஆஸ்பைரிங் கம்பெனி இருக்கு, நான் இந்த கம்பெனியில வேலை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும். இந்த கம்பெனில நான் எம்ப்ளாயியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைரக்ட்லி யூ கேன் அப்ளை ஃபார். பிகாஸ் 90-95% they are very transparent in their mode of communication. So they will tell you what and all things you have to, what and all skills are expected from you. அந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்க்கு வந்து நீங்க இப்பவே பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அடிஷ்னல் ஸ்கில்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து அதுக்கும் நீங்க எக்யூப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த 1 இயர் 2 இயர்ஸ்ல நீங்க கம்ஃபர்டபுளா நீங்க அந்த ஜாபுக்கு நீங்க ஃபிட் இன் ஆகிற எல்லா கிரைட்டீரியாஸும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால ஜாப் வந்து 200% கேரண்டீட் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க எய்ம் பண்ணுங்க. எனி அதர் கொஸ்டின் மேம்? மேம் இதுல ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்காங்க மேம்? இந்த டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது எலிஜிபிலிட்டிஸ் இருக்கா மேம்? இல்ல ஜாப்பனீஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமா மேம்? இந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கா இல்ல ஜாபுக்கு? எதுக்கு மேம்? ஜாபுக்கு மேம். ஜாப் வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க மேம்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. கண்டிப்பா. ஸோ நீங்க எந்த ஏரியால நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்றீங்களோ உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் உங்களோட எக்ஸ்பர்டீஸ் வச்சுதான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்க போறது. லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஸோ
இந்த லாங்குவேஜ் தெரியும் போதுதான் நீங்க அந்த நாட்டுல போய் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட். ஸோ இந்த லாங்குவேஜ் மட்டும் வச்சு நீங்க என்ன ஜாப் பார்ப்பீங்க அங்க போயிட்டு? அப்போ அதுக்கான அடிப்படை தேவை உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன். நீங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணலாம், மெயின் ஜாப் பண்ணிட்டே நீங்க சாட்டர்டே சண்டேஸ் உங்களுக்கு லீவ் கிடைக்கும் போது நீங்க பார்ட் டைம் ஜாப்ஸும் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. there will not be restriction. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் வந்து யூ கேன் ஈஸிலி கோப் அப் வித் தட். ஏன்னா உங்களுக்கு அந்த சேலரியோட பேக்கேஜ் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா இருந்தால். இல்ல உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுனால கூட நீங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். டோன்ட் நோ, பிகாஸ் ஜாப் டு ஜாப் இட் மே வேரி. ஆனா இத கத்துக்கிறதுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது. ஏஜ் லிமிடேஷன், ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது. யாரு வேணாலும் கத்துக்கலாம், எந்த ஏஜ்ல வேணாலும் கத்துக்கலாம். ஐ எம் டீச்சிங் டு லாட் ஆஃப் housewives and non-professionals because we need lot of trainers also. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பயர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஸோ இஃப் anyone is interested to learn in becoming the trainer, you can do so. Yes, regarding the fee structure, please contact Maithili ma'am. You can definitely, we will inform all of the details to Maithili ma'am. So they will, she will share with you. Ma'am, good evening. It was an inspiring presentation. Thank you. Thank you ma'am. Ma'am, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. Yes ma'am. அந்த N5 for exams பத்திலாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொன்னீங்க இல்லைங்களா? Yes ma'am. Yes ma'am. ஹிந்தி எக்ஸாம் கூட பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா எல்லாமே முடிச்சுட்டு கூட பல பேர் அதுல ஹிந்தில ஃப்ளூயண்டா பேச முடியாம இருக்காங்க. என்னோட டவுட் என்னன்னா, இந்த லெவல் ஆஃப் இது வரைக்கும் கத்துக்கிட்டா உங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ஈஸியா ஓரல் கம்யூனிகேஷன் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் லெவல்லயே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம் மேம். ஒரு பேசிக் கான்வர்சேஷன், இப்போ வந்து இன்டர்வியூல எந்த மாதிரியான சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம எந்த லெவல் நாம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த லெவலுக்கு ஏற்றார் மாதிரி தான் வந்து இன்டர்வியூவர்ஸே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நம்மளோட லெவல் அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து N5 லெவல் நான் முடிச்சிருக்கேன், ஒரு ஃப்ரெஷரா நான் இந்த கம்பெனியில நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு எந்த அளவுக்கு லாங்குவேஜ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நாம பதில் சொன்னால் போதும். அண்ட் நாம படிக்கும் போதே ஐ வில் ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் த சென்டென்சஸ், கிரியேட் தேர் ஓன் சென்டென்சஸ் அண்ட் தென் ஸ்பீக். அதுக்கு தகுந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் மாதிரி எழுத சொல்லி அவங்கள பேச சொல்லி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி சைமல்டேனியஸா நடக்கிறதுனால they automatically get the confidence to face the interviewers. Okay ma'am, thank you. Thank you ma'am. மேம், per hour எவ்வளவு, per week எவ்வளவு ஹார்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்? ஏன்னா ஃப்ரம் அகாடமிக்ஸும் அவங்க பார்க்கணும், அவங்க இதையும் அட்டெண்ட் பண்ணுங்கிறப்போ. எஸ் மேம், அகாடமிக் டைம்ல நாங்க வைக்கிறது இல்ல மேம், ஈவினிங் டைம்ல தான் வைக்கிறோம். ஆஸ் சச் வந்து நாம 2 டைம் ஸ்லாட்ஸ் இருக்கு மேம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைம் ஓகே அப்படின்னு நீங்க சொல்லுங்க மேம். 2 டைம் ஸ்லாட், அதாவது இப்போ நாம டியூஸ்டேஸ் அண்ட் தர்ஸ்டேஸ் 6 to 7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 8 to 9 அந்த மாதிரி வச்சுக்கலாம். எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த டைம் நீங்க சொன்னீங்கன்னா we can freeze that time மேம். ஒரு இல்ல ஆல்டர்னேட் டேஸ் வச்சுக்கலாம். அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே மேம். ஐ கிவ் யூ தி சாய்ஸ் டு யூ மேம். நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க மேம். we can arrange accordingly. ஓகே மேம். மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸோட கன்வீனியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். எஸ் மேம். இப்போ டியூஸ்டேஸ் அண்ட் தர்ஸ்டேஸ் வந்து 1.5 hours அந்த மாதிரி வச்சால் ஓகேவா? இல்ல மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 8 to 9 வச்சுட்டு 1 hour. ஸோ மண்டே 1 hour, வெனஸ்டே 1 hour, ஃப்ரைடே 1 hour அந்த மாதிரி.
Ma'am, may I tell them the fee structure, ma'am? Or நீங்க சொல்லிடுறீங்களா எப்படி நைட்லி மேம்? Ma'am, I have a discussion and a clarification with you. After Sure. completing that, I will inform them. Sure, ma'am. Sure, ma'am. Dear students, do you have any other queries? No, ma'am. No, ma'am. Okay, okay. Thank you all. No, ma'am. Thank you, ma'am. Thank you. Let me conclude. Thank you, ma'am. And dear all, kindly please wait. Let me conclude the session by vote of thanks. Gratitude is the fairest bosom which brings from the soul. I feel privileged to thank our management and principal ma'am who gives moral support and guidance in all our activities. I would like to express my deep sense of gratitude to our chief guest of the day, Ms. S. Swapna, for her valuable message regarding Japanese language, opportunities, scholarships, internships, and about higher studies in the land of rising sun. My sincere thanks are due to Dr. S.K. Kavita ma'am, Controller of Examinations, for her continuous and constant support in all our activities, which boost us to march towards the success of our students. I also extend my deep sense of gratitude to Dr. Sudha Lakshmi, who introduced our chief guest to us, and Dr. Maithili, Head Department of Business Administration, who have communicated our students all of a sudden, and without her, this event is not possible, I think. And Ms. Meghala, DBMS Assistant, Ms. Pradibha, and Ms. Narmada for their unwavering support, and no matter whatever the work may be. And I fail in my duty if I don't thank our beloved students, without whom this event will be a meaningful one. Thank you, my dear students. I strongly hope that this 1 hour will be useful for you all. And at the outset, on behalf of the management and principal, I thank one and all present here. Thank you. Thank you so much. Thank you so much, ma'am. Thank you for giving the opportunity, and thank you, students. It was really very lovely. நிறைய students வந்து doubts கேட்டீங்க, and I really feel happy. நிறைய ஆனா இந்த நிஜமாவே சொல்றேன், this is very nice. This is very nice. I feel really happy. When students ask so many questions, that means they are really interested towards learning the language. And I really thank you so much, ma'am. Thank you so much. Thank you. Thank you, so much. students. Thank you, ma'am. 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 Thank you. Thank you. Yes, Nandi. Someone raised the hand. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you so much. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you so much, dear.